Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நீதிமன்ற உத்தரவின்படி அதிமுக நகர்மன்ற தலைவியை பதவியேற்க அனுமதிக்காததால் நகராட்சி ஆணையரை கண்டித்து அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உசிலம்பட்டி நகர்மன்ற தலைவியாக பணியாற்றி வந்த அதிமுகவை சேர்ந்த சகுந்தலா மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா ஸ்டாலின் அரசு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை தகுதி நீக்கம் செய்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தலைவர் மற்றும் கவுன்சிலர்களின் தகுதி நீக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் நீதிமன்றம் ஆணையுடன் மீண்டும் பதவியேற்க நகராட்சி அலுவலகத்தில் சகுந்தலா வந்தார். அவரை பதவியேற்க விடாமல் தலைவர் அறையை நகராட்சி ஆணையர் பூட்டிவிட்டு வெளியேறிய நிலையில் ஆணையரின் அராஜகத்தை கண்டித்து சகுந்தலா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட சோலைக்காடு பகுதியில் உரிய அனுமதியின்றி மரங்களை வெட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பட்டா இடங்களில் உள்ள மரங்களை வெட்ட அனுமதி பெற்றுவிட்டு அரிய வகை மரங்களை சமூக விரோதிகள் வெட்டி கடத்துவதாகவும் அரசு உத்தரவுகளை மீறி அதிகமாக மரங்களை வெட்டி கடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து புகார் தெரிவித்த போதும் விடியா திமுக அரசின் வனத்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்ட எல்லையில் உள்ள கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரியை ஒட்டியுள்ள புதுக்கடை என்ற இடத்தில் ஐயனார் என்பவருக்கு சொந்தமான தேங்காய் மட்டை நார் சேமிப்பு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்த நிலையில் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய தேங்காய் பஞ்சுகள் மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள கனரா வங்கி நகை மதிப்பீட்டாளர் பணத்தையும் தங்க நகைகளையும் ஏமாற்றிவிட்டதாக வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டனர். நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வந்த சுரேஷ் என்பவர் அடகு வைத்த நகைகளை மீட்க வரும் வாடிக்கையாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தானே வங்கி கணக்கில் செலுத்தி நகையை எடுத்து வைப்பதாக கூறி 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வங்கி மேலாளரிடம் கேட்டபோது நகை மதிப்பீட்டாளர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியதால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே ரசாயனம் கலந்த தோல் கழிவுகள் கொட்டாற்றில் கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பேர்ணாம்பட்டில் உள்ள 40க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயனம் கலந்த கழிவு நீர் கொட்டாற்றில் சென்று பாலாற்றில் கலக்கிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் பாதித்து சாகுபடி சீரழிவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.